பக்தி வழி நேயர்களுக்கு வணக்கம். 10 ரூபாய் பிரியாணி இலை போதும் உங்களோட கனவுகள் ஆசைகள் நிறைவேற. ஒன்றும் வேண்டாம். நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு பௌர்ணமி நாளோ இல்ல அமாவாசை நாளோ என்ன பண்ணுங்க, இந்த பிரியாணி இலையை எடுத்துக்கிட்டு உங்களோட பூஜை அறையோ இல்ல ஆல்டர் இல்ல நீங்க இங்கெல்லாம் வந்து ரிச்சுவல் ப்ராக்டிசஸ் பண்றீங்க, டேரட் கார்ட் போடுறவங்க இல்ல ஜென்ரலாவே ஒரு ஒரு நான் எனக்குன்னு ஒரு தனி இடம் வச்சிருப்பேங்க ப்ரேயர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி குட்டியா ஒரு ஆல்டர் மாதிரி வச்சிருந்தாலும் சரி, அங்க வந்து ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆசைகளை அந்த பிரியாணி இலையில எழுதணும். அதாவது எழுதும்போது நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி. இப்போ நீங்க ஒரு கார் வாங்கணும், ரோல்ஸ் ராய்ஸ் ஆசைப்படுறீங்க, இல்ல ஜென்ரலாவே எங்க எங்க ஃபேமிலிக்கு ஒரு சின்னதா ஒரு கார் போதுங்க, நாங்க 4 பேர், எங்களுக்கு ஏத்த மாதிரி குட்டியா ஒரு ஸ்விஃப்ட் கார் இருந்தா போதுங்க அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ, எங்களுக்குன்னு ஒரு 3 பெட்ரூம் வீடு வேணும், இல்ல எங்களுக்குன்னு ஒரு வாழ்றதுக்கு குட்டி இடம் இருந்தா போதும், இல்ல என் பையனுக்கு வந்து நல்ல இடத்துல பொண்ணு கிடைக்கணும், இல்ல வெளியூர் போய் டிராவல் பண்ணி பையன் வேலை செய்யணும், அந்த மாதிரியான ஆசைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த ஆசைகள் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, ஆல்ரெடி நடந்த மாதிரி. இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, எனக்கு வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கிடைச்சிருச்சு, நான் வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த குடும்பத்தோட ரோல்ஸ் ராய்ஸ்ல டிராவல் பண்றேன், பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு எழுதிட்டு அதனோட நீங்க மேல வந்து ஒரு சாதா பென், ஒரு ப்ளூ பென் எழுதினாலும் சரி. சப்போசிங்லி பணம் சார்ந்த விஷயங்கள் நீங்க பேசணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஒரு எனக்கு வந்து இந்த பிசினஸ் டீல்ல ஒரு 2 கோடி வரணும், ஒரு 50 லட்சம் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு இந்த பிசினஸ் டீல்ல 50 லட்சம் வந்துடுச்சு அப்படின்னு எழுதணும். இப்போ அதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பேனா மை வந்து பச்சை கலர்ல இருக்கணும். பச்சை கலர் ஸ்கெட்சா இருந்தாலும் சரி, இல்ல இப்போலாம் வந்து வாட்டர் ப்ரூஃப் மார்க்கர் வருது, அந்த மாதிரி எழுதினாலும் சரி, ஏதோ ஒரு மை வந்து பச்சை கலர்ல இருக்கணும். காதல் திருமணம் சம்பந்தப்பட்டது வந்து பிங்க், அப்படி இல்லைன்னா செகண்ட் சாய்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர். பட் உங்களுக்கு வந்து நார்மல் ஆசை தாங்க இருக்கு அப்படின்னா, இல்ல இந்த பெண்ணெல்லாம் என்னால் வாங்க முடியாதுங்க, ஒரு விஷயத்துக்கு பெண் வாங்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டா ப்ளூ பென்லயே எழுதுங்க. ப்ளூ பென்லயே எழுதிட்டு அதோட நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா 1176ங்கிற ஒரு எண்ணை எழுதிட்டு நல்லா உங்க தேர்ட் ஐல வச்சு ப்ரே பண்ணணும். அதுக்கு மொத்தம் ரொம்ப பவர் இருக்கு. அதனால தேர்ட் ஐல வச்சு உங்க தெய்வத்தை வேண்டி, உங்க இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை வேண்டி இந்த பிரபஞ்ச சக்திக்கு இதை நான் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு கொடுத்துடணும். பிகாஸ் ஃபியூச்சர்ல எழுதும் போது என்ன ஆகும்னா, ஃபியூச்சர் கேன் பி ஃபியூச்சர், 10 வருஷம் கழிச்சு நடந்தாலும் ஃபியூச்சர் தான், 10 நிமிஷம் கழிச்சு நடந்தாலும் அது எதிர்காலம் தான். ஸோ அதனால நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி நம்ம ஒரு கட்டளையை எழுதும் போது பிரபஞ்சத்தை நம்ம என்ன பண்றோம், ஒரு வற்புறுத்தலுக்கு உட்படுத்துறோம். அப்ப என்ன ஆகும், நடத்தியே தீரணுங்கிற ஒரு விதி அந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கு இல்லையா? சோ அதனால நம்ம வந்து எனக்கு இந்த இந்த பிசினஸ்ல 50 லட்சம் ரூபாய் லாபம் வந்து விட்டது அப்படின்னு எழுதிட்டு, இல்ல உங்க உங்க பையனுக்கு உங்க பேரை எழுதி நல்லபடியா திருமணம் நடந்து விட்டது, இல்ல நல்ல வேலை கிடைச்சு அவன் அமெரிக்காலேயோ இல்ல ஆஸ்திரேலியாலேயோ இங்கிலாந்துலயோ செட்டில் ஆயிட்டான் அப்படின்னு எழுதி, இல்ல எனக்கு ஒரு நல்ல வீடு அமைந்து விட்டது, ஒரு 3 பெட்ரூம் வீடு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிட்டது அப்படின்னு சொல்லி எழுதிட்டு 1176ங்கிற நம்பரை எழுதணும். ரேக்கி குறியீடு தெரிஞ்சவங்க ரேக்கி குறியீடுகளை போடலாம். அப்படி இல்லைன்னு அப்படின்னா அந்த பிரியாணி இலையை 2 கை நடுவில் இப்படி வச்சு இந்த தேர்ட் ஐல வச்சு ப்ரேயர் பண்ணி இந்த கேண்டில் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த ஆல்டர்ல ஏற்றி வச்சு அந்த கேண்டில் அதை காட்டுங்க. நல்லா அது கறி மாதிரி ஆனதுக்கப்புறம் அந்த கறியெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு தட்டுலையோ ஒரு குட்டி டப்பாலையோ போட்டுட்டு அன்னைக்கு மொட்டை மாடியிலையோ இல்லை திறந்த வெளியிலையோ போய் அப்படி அந்த பிரபஞ்சத்துக்கு அப்படி தூக்கி போடுங்க. பிகாஸ் நீங்க என்ன பண்றீங்க, அந்த பிரபஞ்சத்தை அந்த கட்டளைக்கு வற்புறுத்தி அந்த விதியை பண்ணக்கூடியதான விதியை சொல்றீங்க இல்லையா? ஸோ அது கண்டிப்பா நடக்கும். காஸ்மிக் எனர்ஜிங்கிறது கொட்டி கிடக்குது இல்லையா? அதை நம்ம சரியா யூஸ் பண்றது தெரியல, அது ஒண்ணுதானே தவிர இந்த பிரியாணி இலைக்கு வந்து ஒரு பயங்கர ஆகர்ஷண சக்தி இருக்கு. நினைச்சதெல்லாம் நடத்தி காட்டுகிற தன்மையும் அந்த பிரியாணி இலைக்கு இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஆசைகளை நிறைவேற்றும் போது இதை வந்து நீங்க 555 மேனர்ல என்ன பண்ணலன்னா 5 நாட்கள் தொடர்ந்து ஒரே டைம்ல, இப்ப 8 மணிக்கு செஞ்சீங்கன்னா 8 மணிக்கே தான் செய்யணும். அந்த மறுநாள் இல்லைங்க முன்ன பின்ன ஆகுதுன்னா நீங்க பிளான் பண்ணிக்கணும்.
பிளான் பண்ணிட்டு இல்லை காலையம்பரை எழுதி பண்ணிடுறாங்க எனக்கு இது அப்புறம் நைட்டு இதுவே மைண்ட்ல இருக்கும்னா காலையில எழுந்து 6 மணிக்கு பண்றீங்களா 6 மணிக்கு பண்ணணும். 5 நாள் நீங்க இந்த தொடர்ந்து ஒரே டைம்ல இந்த பிரியாணி இலையை எழுதி அதை நெருப்புல அதாவது கேண்டில்ல காமிச்சு அது பிரபஞ்சத்துக்கு தூக்கி போடலாம். பீரியட்ஸ் டைம்லயும் பெண்கள் செய்யலாம். நான்வெஜ் சாப்பிட்டு செய்யலாம்னா கண்டிப்பா செய்யலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நீங்க பங்காளி இறந்துட்டாங்க, சொந்த பந்தம் இறந்துட்டாங்க, பக்கத்து வீட்டுல இறந்துட்டாங்க, நான் செய்யக்கூடாதான்னா அதெல்லாம் செய்யலாம். தீட்டத்து காரியத்தை எதுவுமே இதுக்கு இல்லை. ஸோ நம்ம வந்து பிரபஞ்சத்து கூட எப்பவுமே கனெக்ட் ஆகி தானே இருக்கும், சுவாசமே அது கூட கனெக்ட் ஆகி தானே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இது வந்து கண்டிப்பா பண்ணலாம். நினைத்த காரியங்கள் சூப்பரா வெற்றி அடையும். பிளஸ் பிரியாணி அறைக்கு வந்து பணத்தை ஈர்க்கும் சக்தியும் உண்டு இல்லையா? ஸோ அதனால என்ன பண்றோம்னா வீட்டுல நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதுல 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, என்னெல்லாம் மசாலா உங்களுக்கு தோணுதோ அதுல போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. வீடே கமகமன்னு இருந்தாலே போதும், அதுவே ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ இந்த பிரியாணி இலைங்கிறது ஒரு ஸ்பெஷல் விஷயம். ரொம்ப விலை கூட இல்லை, அது ஒன்றும் 10 ரூபாய் தான். அதை வச்சு உங்களோட ஆசைகளை ஈஸியா நிறைவேற்றிக்கோங்க. இன்னொரு பதிவோடு உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன்.